மத்தேயு 17:20. இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 20. மத்தேயு 17 வசனம் 20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். இந்த ஆதார வசனத்தின்படி 5 பெற்றுள்ள பெண்கள் என்ற பாடத்தின் தலைப்பின்களாக திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார் இயேசுதாஸ் இந்த சபையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருகு கடவுது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொல்லி சென்ற வண்ணமாக 5 புத்தியுள்ள பெண்கள். ஆங்கிலத்தை சொல்லும்போது 5 wise virgins. 5 wise virgins அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கலாம். 5 புத்தியுள்ள பெண்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு இங்கே ஞாபகம் வரும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 5 புத்தியுள்ள பெண்களை பற்றி நமக்கு ஞாபகம் வரும். சரியா இல்லைங்களா? அதை வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒரு நிழல் பார்த்துட்டு நம்ம நிஜத்துக்கு வரப்போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் ஒரு 5 புத்தியுள்ள பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாராவது இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஒரு 5 புத்தியுள்ள பெண்கள். அவங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு சட்டமே எழுதியிருப்பார். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வருவார். 5 புத்தியுள்ள பெண்கள். நீங்கள் உடனே என்ன நினச்சிட வேண்டாம்னா, ரூத்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, எஸ்தர்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களெலாம் நம்ம பேசவே இல்லை. ஒரு அப்பாவுக்கு பிறந்த 5 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். நீங்கள் என்ன அந்த வசனத்தை சொல்லணுமே, எந்த காலப்பகுதியில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம நம்பலாம். எந்த காலப்பகுதியில் வாழ்ந்தீங்க? இப்போ யாராவது ஞாபகம் இருக்குங்களா? ஒட்டுக்க ஒரு 5 பேர். அவங்க தங்களுடைய உரிமைக்காக போராடி, மோசேவே அவங்க கேட்ட உடனே வாயை மூடிட்டு, அப்படியே மோசேவே வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தேவன்கிட்ட போய், தேவனே இந்த பெண்களுக்காக இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் அது நிறைய நிழல் மற்றும் பொருளில் நீங்கள் பார்க்கும்போது அருமையான பாடமாக அது முடியும். இல்லைங்க, அது வேறங்க சார், அது வேறு. பாருங்கள், நம்ம யார் அப்படின்னு நம்ம வாசி கேட்கலாம். என்னாகமங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகியின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து. போதும் சார். அப்போ பார்க்கும்போது எத்தனை பேர்? மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால். 5 பேர். வாயில் வார்த்தையே வரல, ஏன்னா நம்ம இதுவரை படித்ததே இல்லை. முன்ன பின்ன படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், தெரிஞ்சிருக்கும். இப்போ யூதித்துன்னா அந்த சொல்ல தான் அது வரும். ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குங்க, நிறைய பேர் இப்போ ஒரு நம்மளுடைய கிறிஸ்தவ பேர்களை கேட்டாலே நிறைய பேருக்கு என்ன இருக்குது, வாயிலே வரமாட்டேங்குதுங்கிறாங்க. அப்போ அது சொல்ல தான் என்ன ஆகும்னா வாயில் வரும். அப்போ பாருங்கள், இங்கே கூட நம்ம 5 பேர் பேர் பார்க்குறோம். மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால். இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா அவங்க பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னாகும் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசித்தோம்னா, மலா, நோவா, ஹோக்லா, மில்கா, திர்சா,
இப்படி தான் இங்கிலீஷில் வருது. அந்த எல்ங்கிற மில்கால், திருசால், இந்த இல் வராது. இது தமிழில் நம்ம சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மகளா, நோவா, நோவாக்கு என்ன வார்த்தை வருதோ சேம் அதே தான் இருக்குது. NOAH, நோவா. ஹோக்லா, ஹோக்லானா HOGLAH, ஹோக்லாக். அடுத்தது மில்கா அண்டு திர்சா, திரிசா இல்லை திர்சா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ தமிழில் நம்ம படிக்கும்போது எப்படி படிச்சிட்டோம்னா இல் சேர்த்து படிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ இந்த 5 பேர்த்தை பற்றி அங்கே தேவன் என்ன சொல்ல வர அந்த பாடத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 புத்தியுள்ள பெண்கள் அப்படின்னு நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பாக பார்த்துட்டோம். அப்படி என்ன இந்த புத்தியுள்ள விஷயத்தை இவங்க பண்ணிட்டாங்க அந்த சகோதரிகள் அப்படிங்கிறத நம்ம 1 to 7 வரை உள்ள வசனங்களை இந்த பாடத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 8 வரையுமே வாசிக்கும். யோசேப்பின் குமாரனாகிய மனேசேயின் குடும்பங்களில் மனேசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான பிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலேபெத்தியாரின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவாள், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபையிடத்திற்கு முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக போன கோராகின் கூட்டத்தார் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மறித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் கற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களே எங்களுக்கு காணியாட்சியில் கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியிலே கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலேபெத்தியாவின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுடைய சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவருக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேலரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். போதும் சார். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன இதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பாருங்கள், இதில் அந்த 5 பெண்கள் சகோதரிகள் வந்து என்ன கேட்குறாங்க, எங்கள் அப்பா என்ன ஆகிட்டாரு, இந்த கோராக்குடைய கூட்டம், அதாவது உங்களை எதிர்த்து ஒருத்தர் செத்தாங்களே ஒரு குரூப்பு, அந்த குரூப்லாம் கிடையாது. தேவனை எதிர்த்து மரித்த கூட்டம் எங்கள் அப்பா கிடையாது. அவருடைய பாவத்தினால என்ன, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினால அவர் என்ன ஆகிட்டாருங்க, மரித்து போயிட்டார். இப்போ மரித்து போயிட்டாருன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இவங்க ஏறக்குறைய எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஏறக்குறைய மோசேயினுடைய கடைசி காலப்பகுதிக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படின்னா மோசேயினுடைய கடைசி காலப்பகுதி இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, ஏறக்குறைய வாக்களிக்கப்பட்ட கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்காங்க. ஏன்னா இனிமேல் நீங்கள் அதுலேயே அந்த 10 வருஷங்களுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12-13 வருஷம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த அப்பாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவார். போதும் சார். அப்போ என்ன அதுலேயே நீ அடுத்த வசனம் என்ன பார்க்கலான்னா, நீங்கள் இப்போ 18-19 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலேசாருக்கு சபையினருக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன முக்கியமான முடிவு? தேவன் கூப்பிட்றாரு, வாப்பா மோசே, பாரு, நீ இந்த மலை மேலே ஏறு நில்லு, அங்கே பாரு, இதுதான் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். இதுக்கப்புறம் நீ என்ன ஆக மாட்ட, போக மாட்ட, நீ மறித்து போக போகிற அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அப்படின்னா மோசே ஒரு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார், ரொம்ப மன கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாரா இல்லைங்களா? நம்ம சாக போகிறோம், என்ன இருந்தாலும் மரணம் வருதுன்னா யாருக்குமே எப்படி இருக்கும்? இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கடைசியை பார்க்கலைன்னா எப்படி இருந்திருக்கும் மோசேக்கு? பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலை. இன்னும் கூட அப்போ தான் அடுத்த விஷயம் என்ன கேட்குறாருன்னா, சரி நான் மறிச்சது ஓகே, எனக்கு அப்புறமா இந்த கூட்டம் என்ன ஆயிடுவாங்க,
மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல சிதறுவாங்களே அப்படின்னு கேட்கும்போது தேவன் உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுன்னா யோசேப்புங்கிற ஒருத்தனை செலக்ட் பண்ணுன்னு இப்போ தேவன் தான் செலக்ட் பண்ணுறாரு. யோசுவாவை கைகளை வச்சு நீ என்ன பண்ண அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு ஃபைனல் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மோசே வந்து எங்கேயுமே நிறைய இடங்களில் பாருங்கள், ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய சொல்யூஷன் யார் தான் பண்ணுவார்னா மோசேவே பண்ணிடுவார். ஆனால் இங்கே மோசே என்ன பண்ணலை, அதுக்கு உடனடியாக தீர்ப்பு சொல்லலை. போய் என்ன பண்ணிடுறாரு, தேவன்கிட்ட போய் அங்கே கேட்குறாரு, தேவனே நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, மோசேட்ட இவங்க நேரடியாக போக முடியுமான்னு கேட்டால் இல்லை, போக முடியாது. அதுக்கு முன்னாடி 70 நியாயாதிபதிகளை அங்கே ஏற்படுத்துகிறார் சில காலங்கள் முன்பதாக. அந்த நியாயாதிபதி, ஏன்னா மோசையுடைய மாமனார் தான் ஐடியா கொடுக்குறாரு, நீ ஒரு ஆளே ஏன் இவ்வளோ கஷ்டத்தை சுமக்கிற, நீ என்ன பண்ண 70 பேரை நீ நியமிச்சிட்டீங்கன்னா அவங்க முடியாததான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணலாம், அதுக்குரிய தீர்ப்பை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இது நல்லா இருக்கேன்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி ஏற்படுத்த சொல்லிடுறாரு. கரெக்டாக இல்லைங்களா? சரி, இப்போ இந்த நீங்கள் படித்த அந்த மக்லா, நோவா, ஒக்லா, மில்கா, திர்சா இவங்க 5 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதல்ல யார்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, தங்களுடைய கோத்திரத்தினுடைய மூப்பர்கள்ட்ட பேசியிருப்பாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இனி கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் காலத்தில், இன்னுமே வந்து நாங்கள் என்ன, இப்போ நாங்கள் வந்து வனாந்திர பயணத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் எங்கே போகலை, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே இன்னும் போகலை. வாக்களிக்கப்பட்டுக்குள்ள தேசத்துக்குள்ளே போனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெரிட்டரி, உனக்கு இந்த இடம்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க. ஆனால் எங்களுக்கு ஆண் வாரிசுக்கு தான் நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஆண் வாரிசுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எங்கள் அப்பாவும் என்ன ஆகிட்டாருங்க, மறித்து போயிட்டார், இயற்கையான ஒரு முறையில் மறிச்சிட்டார். இப்போ அந்த சுதந்திரம்னா அந்த உரிமையை, சொத்து உரிமையை நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்க, எங்கள் 5 பேர்த்துக்கு கொடுங்கன்னு தைரியமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட போய் கேட்க முடியும், பெண்கள் போய் நேரடியாக போய் அங்கே மோசேட்ட போய் டேரெக்டாக நிற்க முடியுமானா அப்படி நின்றுருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, தங்களுடைய அந்த கோத்திரத்தினுடைய மூப்பர்கள்ட்ட போய் பேசியிருப்பாங்க. கோத்திரத்தினுடைய மூப்பர்கள் கொண்டு போய் அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோத்திரத்துக்கான நியாயாதிபதி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 70 பேர் அந்த கோத்திரத்துக்கு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் மனாசேங்கிற கோத்திரத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த மனாசே கோத்திரத்தில் அதுக்குரிய நியாயாதிபதிகள்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை வச்சுருப்பாங்க. இப்போ இதை கேட்ட உடனே அந்த நியாயாதிபதிகள் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இது நம்மளால் தீர்க்க முடியாத காரியம் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் அடுத்த லெவல், அதாவது என்னென்னா இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிற மாதிரி இப்போ யார்கிட்ட அனுப்புகிறாங்கன்னா மோசேக்கிட்ட அனுப்புகிறாங்க. மோசேயும் உடனே டக்குன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், ஏன்னா இப்போ மற்ற பிரச்சனைகளாக இருந்தால் நீ இது தவறு இது சரின்னு ஏதோ ஒன்று சொல்லி அங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இங்கே ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பாகுபாடுலாம் இங்கே பார்க்க முடியாது. நியாயம் கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நியாயத்தை வழங்குறதுக்கு சரியான ஆள் யாரா, தேவன் தான். அப்போ தேவன்கிட்ட கொண்டு போய் அந்த பிரச்சனையை கொண்டு போய் வைக்கும்போது இப்போ தேவன் இதை நீ ஒரு கட்டளையாக ஏற்படுத்துங்கிறார். இதுவரையும் நியாயப்பிரமாண திருச்சட்டத்தில் இப்படி ஒரு கட்டளை இல்லை, ஆனால் நீ இது ஒரு கட்டளையாக ஏற்படுத்துன்னு அந்த பெண்களுக்காக 5 பேருக்காக ஒரு கட்டளையே ஏற்படுத்தப்படுது. நீங்கள் வேணால் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய வசனங்கள் 8வது வசனம் 9 இதெல்லாம் வாசிச்சு பாருங்கள். இது நியாயப்பிரமாண திருச்சட்டமாக ஒவ்வொரு தலைமுறை தோறும் இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறாரு. வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம், கரெக்ட், 11 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு சகோதரிகளாக இருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவு முறையானது சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயவிதி பிரமாண விதிக்கப்படாது என்று சொல் என்றார். பாருங்க, அப்போ இது அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாண விதி அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கடைபிடிக்க வேண்டிய விதிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டார். பாருங்கள், எப்போவுமே தேவன் கற்பனைகளை கொடுத்தார், 10 கற்பனைகள் கொடுத்தாரு, மற்றும் நியாயப்பிரமாண திருச்சட்டங்களை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் ஓகே. ஸ்பெஷலாக ஒன்று ஆட் பண்ணுறாருன்னா எப்போவுமே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இன்றைக்கி அரசாங்கம் ஸ்பெஷலாக சில சட்டங்களை ஆட் பண்ணிகிட்டே இருக்கா இல்லைங்களா? அந்த சட்டத்தினால் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சாதக பாதகங்கள் வரும். இப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த சட்டத்தில் எந்த பாதகங்கள் கிடையாது, ஆனால் புதுசாக நிறைய சாதகமான சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்பெஷல் லா அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லும்போது நல்லா கவனித்து பாருங்கள், அந்த ஆசரிப்பு கூடாரம்
அந்த ஒரு டென்ட் டேபர்நாக்கல் மட்டும் இல்லை, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த 5 பேர் கொண்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. புரட்சி, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த 5 பேர் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு புரட்சின்னு சொல்லாங்களா? எப்படி புரட்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க பதர் அப்படின்னு கேட்டால், இந்த 5 பேர் போய் நியாயாதிபதிகள் முன்னாடி நிற்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குமா? இருந்திருக்காது. எதுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒருவேளை நம்ம ஜனங்கள் இன்றைக்கி பேசுகிற மாதிரி ஒருவேளை அன்றைக்கி சுற்றி இருந்த ஜனங்கள் பேசுனாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கவனித்து பாருங்கள், இந்த 5 பேர் போய் போராடுறாங்க. எங்கே போய் சமஸ்த ஜனங்கள் முன்னாடி இப்போ எங்கே போகிறாங்கன்னா, மூப்பர்கள் மத்தியில் போகும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அடுத்தது 70 அந்த நியாயாதிபதிகள் முன்பாக போகும்போது சரி ஒருவேளை ஏதோ பிரச்சனையாக இருக்கலான்னு இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, மோசே முன்னாடி கொண்டு போய் வைக்கப்படுது இந்த பிரச்சனை. எப்படி இருக்கும்? எல்லா ஜனங்களும் கவனிப்பாங்களா மாட்டாங்களா? இரு ஏதோ ஒரு விஷயம் மோசேட்ட போகுதுன்னா அப்போ ஒரு பெரிய பிரச்சனை தான் அங்கே போயிருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அடுத்தது மோசே உடனடியாக பதில் சொல்லலை. என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, தேவன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு ஒரு வேளை எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஊரியும் தும்மியும்னு இருக்கும், ஆம் இல்லைன்னு இருக்கும். இப்படி தான் அந்த காலத்தில் மோசே என்ன பண்ணியிருந்தாலும் தேவன்ட்டு என்ன பண்ணாருங்க, பதில்களை பெற்றாருன்னு கூட நம்ம சில வசனங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஒருவேளை அப்போ தேவன்கிட்ட எப்படி இவர் ஒருவேளை போன உடனே பெல் அடிக்கிறாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, ஒரு நாள் அதுக்காக வெயிட் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் வசனங்கள்லாம் சொல்லப்படல. தேவனுடைய பார்வையில் அந்த பிரச்சனையை கொண்டு போய் வச்சுட்டார். அதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கிற வரையும் தேவன் எப்போ அதுக்கு அனுமதி கொடுக்குறாரோ அது வரையும் அமைதியாக அதுக்காக காத்திருக்கிறார் மோசே. அது போன உடனே கிடச்சிதா, ஒரு மணி நேரத்தில் கிடச்சிதா, இல்லை ஒரு நாளில் கிடச்சிதா, நமக்கு இங்கே வசனங்கள் இல்லை. ஆனால் தேவன் அங்கீகரிச்சிட்டார். அதுதான் விஷயம். தேவன் அங்கீகரிச்சிட்டார். அங்கீகரித்து அது என்ன பண்ணப்பட்டதுன்னா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லும்போது இந்த சகோதரிகள் நிமித்தமாக அந்த இஸ்ரேல் சந்ததிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் இது நியாயம் கிடைச்சிருக்கா இல்லைங்களா? அந்த பெண்கள்லாம் நினச்சிருப்பாங்களா, நான் கேட்கணும்னு நினச்சேன், கேட்க வேண்டிய விஷயத்தை அந்த 5 பேர் போராடி இன்றைக்கி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களால தான் எனக்கு சொத்து கிடச்சிருக்கு அப்படின்னு வேறு சிலர் நினைப்பாங்களா மாட்டாங்க? அப்படி நினச்சவங்களில் ஒருத்தங்க யாருன்னு நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அது பாடத்தில் வருது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ பாருங்கள், இந்த 5 பேர் போராடின போராட்டம் எதற்காகனா, தகப்பனுடைய அந்த ஒரு பாரம்பரியமாக அல்லது கொடுக்கப்படக்கூடிய ஒரு சொத்து உரிமை அது எங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. இல்லைன்னா யார் கொடுப்பாங்க? பெரியப்பாக்கு, சித்தப்பாக்கு, வேறு யாருக்கா அது பகிர்ந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த தேவன்கிட்ட உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். சரி, இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், யாருமே செய்யாத விஷயத்தை இந்த சகோதரிகள் 5 பேர் செய்கிறாங்க. யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த 5 சகோதரிகள் செய்கிறாங்க. ஒரு திருச்சட்டத்தையே ஏற்ற வைக்கிறாங்க. தேவனையே திருச்சட்டத்தை ஏற்ற வைக்கிறாங்க. இவங்களுக்காக தேவனே என்ன பண்ணுறாரு, அவருடைய சட்டங்களில் அடிஷ்னலாக ஒன்றை சேர்க்குறாரு. அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் அல்லது இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்டம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. மோசவே நினச்சிருப்பார மாட்டாருங்களா? என்ன நினச்சிருப்பார்? பாருங்கள், சின்ன பொண்ணுங்க. ஏன்னா அவர் பார்வையில் அவருடைய வயசுக்கு அவருடைய அனுபவத்துக்கு இவங்க 5 பேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? சின்ன பொண்ணுங்க, வனாந்தரத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கி தைரியமாக வந்து இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இதில் விஷயம் என்னென்னா, இன்னும் சொத்தே யாருக்கும் கிடைக்கல. யாருமே வாக்களிக்கப்பட்ட கானானுக்குள்ளே நுழையக்கூட இல்லை, பார்க்கக்கூட இல்லை. இப்போ அடுத்து பார்க்க போகிறதே யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே தான் பார்க்க போகிறாரு. மோசேவே இன்னும் பார்க்கல. ஆனால் அதுக்காக போய் சண்டை போட்டு எனக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு தைரியமாக போராடி கேட்குறாங்கன்னா எவ்வளவு அந்த வாக்குறுதி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த 5 பேருக்கு. தேவன் எங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு அதுக்காக போராடுறாங்க. பார்த்தீங்களா? இன்னும் கிடைக்கலன்னா யாருக்குமே இன்னும் கண்ணில் கூட பார்க்கல. வாக்களிக்கப்பட்ட கானானை கண்ணில் கூட பார்க்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த 5 பேர் அதுக்காக போராடுறாங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமான பாடமாக இல்லைங்களா? பாடமாக இல்லைங்க. இந்த 5 பேர் கண்களால் பார்க்காத ஒரு தேசத்தில் ஒரு பங்கை எங்களுக்கு வேணும்னு அங்கே போராடி அதை பெற்றுக்கொள்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பாடமாக இல்லைங்க. இந்த பாடத்தை செய்ய போகிறது யாருன்னா இந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் யாருன்னா நம்ம தான். பாருங்கள், இப்போ நீங்கள் இதுக்கு நிழலான பாடம், நிஜமான பாடம் எங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து வாசிங்க. தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு
இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்தார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. போதும் சகோதரி. அப்புறமா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் நம்மளை ஆல்ரெடி இந்த பாடத்தை நிறைய முறை படிச்சிருக்கிறோம், அல்லது அநேக சகோதரர்கள் வாயிலாக கேட்டிருக்கிறோம். ஆனால் கவனித்து பாருங்கள், இங்கே 10 கன்னிகைகள் காத்திருக்கிறாங்க. இன்னும் மணவாளன் வர்றாருன்னு அவங்களுக்கு தெரியாது, இன்னும் பார்க்கல. மணவாளன் வந்துருவார்னு அவர் ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க காத்திருக்கிறாங்க. இப்போ இங்கே 5 பேர் இல்லை, 10 பேர். ஆனால் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவங்க 5 பேர். ஆயத்தம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் என்ன சொல்லலாம்னா, அதுக்கு என்னென்ன தேவையோ, மணவாளன் வந்தால் என்னென்னலாம் நம்ம அவருக்கு செய்யணுமோ அதையெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட கவனம் இல்லாமல் ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க அந்த 5 பேர். புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவங்க மணவாளன் வந்தால் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் அவங்க கையில் தீவெட்டி இருந்துச்சு. அப்போ தீவெட்டி இருந்துச்சுன்னா அந்த தீவெட்டியுடன் கூட என்ன வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் வச்சுருந்தாங்க, ஆயில். அப்போ அந்த தீவெட்டி அணைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணெய் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு விழிப்புணர்வு யார்கிட்ட காணப்பட்டுச்சு? இந்த 5 புத்தியுள்ள கன்னிகள்கிட்ட காணப்பட்டுச்சு. ஆனால் புத்தி இல்லாத கன்னிகள்கிட்ட அந்த விழிப்புணர்வு காணப்படலை. தீவெட்டி இருக்குது, அதான் எரியுதில்ல, அணையும் போது பார்த்துக்கலான்னு என்ன பண்ணுவாங்க? அசால்ட்டாக இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட அந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பார்க்கவே இல்லை, கேள்விதான் பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த உரிமைக்காக போராடி இருக்கிறாங்க. இங்கே புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய 5 கன்னிகைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, 2 பேருமே காத்திருக்கிறாங்க. யாருக்காகனா மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் 5 பேர் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப தெளிந்த புத்தியாக கவனமாக மணவாளனுக்காக என்னென்னலாம் ஆயத்தமாக இருக்கணும்னு அந்த ஒரு தெளிந்த புத்தியில் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க. தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்காங்கன்னா, எண்ணெய் இருக்கா, எரியிற வரை எரியட்டும், மணவாளன் வருவாரா, எப்போ வருவான்னு தெரியுது, பார்த்துக்கலாம், ஒரு அசால்ட், நம்ம அப்ளை சொன்ன மாதிரி. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மூலமாக நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன குறிப்பிட்றாருன்னா, முழுமையாக தேவனுடன் அர்ப்பணிப்பு செய்தவர்கள், ஃபுல்லி கான்சக்ரேட்டட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். முழுமையாக தேவனுடன் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் அப்படின்னா, இந்த அசால்ட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா, புத்தி இல்லாத அல்லது எண்ணெய் குறைவுள்ள கன்னிகைகள் எப்படி அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாருன்னா, ஒருவேளை அவங்க திரள் கூட்டமாக இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாரு. ஏன்னா திரள் கூட்டம்னா என்னென்னா, அசால்ட்னஸ்னால கர்த்தருடைய வருகையை அவங்க என்ன பண்ணிடுவாங்களாமா, இழந்து போயிடுவாங்க, அந்த வாய்ப்பை இழந்து போயிடுவாங்க, அல்லது அவரோடு உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க தட்டி கழிச்சிருவாங்க அப்படிங்கிறது, அல்லது அசால்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு சூழ்நிலை. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் பாருங்கள். முதல்ல தங்களுடைய மூப்பர்களை அணுகியிருக்காங்க, அடுத்தது நியாயாதிபதிகளை அணுகியிருக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனைக்காக, அடுத்தது மோசேவை அணுகியிருக்கிறாங்க, கடைசியாக மோசே மூலமாக தேவனையே அணுகியிருக்காங்க தங்களுடைய உரிமைக்காக. அதனால தான் இவங்க புத்தியுள்ள கன்னிகைகளாக அங்கே பழைய ஏற்பாட்டில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, காணப்படுது, இவங்க காணப்படுறாங்க. இங்கே இப்போ புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, இவங்க போய் நேரடியாக மூப்பரை பார்க்கல, தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நியாயாதிபதிகளை பார்க்கல, மோசேவை பார்க்கல, தேவனை பார்க்கல. என்ன விஷயம் இது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடிய தேவனுடைய வல்லமையை கையில் வச்சுருக்காங்க. பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடிய தேவனுடைய வல்லமையை அதிகமாக வச்சுருந்தாங்க. நல்லா கவனிங்க, புத்தி இல்லாத கன்னிகள்கிட்டையும் என்ன இருந்துச்சு,
ஆனால் எரிஞ்சு தீர்ந்து போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகள்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னா, தீர்ற அளவுக்கு இல்லை, அதிகமாக சேர்த்து வச்சுருந்தாங்களாம். அதிகமான சத்தியத்தை சேர்த்து வச்சுருந்தாங்களாம். அப்போ சேர்த்து வைத்ததன் மூலமாக இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு பிரவேசிக்கத்தக்க வாய்ப்பு என்னன்னா, அந்த பரிசுத்தாவியை அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஜனங்கள் தான் புத்தியுள்ள கன்னிகைகள். ஒருவேளை பரிசுத்தாவி எங்கிட்ட இருக்குது, ஆனால் அது எப்போ இன்றைக்கி தீருமா, இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீருமா, இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு தீருமான்னு தெரியல. அந்த மாதிரி நான் ரொம்ப டல்லாக பிரகாசிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எண்ணெய் கம்மியாயிருச்சுன்னா விளக்கு அப்படி பிரகாசமாக எரியுமா? டல்லாக எரியும். இந்த டல்லாக எரியனவங்க தான் யாருன்னு நம்ம சொல்கிறோம்னா, புத்தி இல்லாத கன்னிகைகள் இங்கே காட்டப்படுது வசனங்களில். ஒருவேளை எண்ணெய் நிறைய இருந்தால் எப்படி எரியும்? நல்லா பிரகாசமாக எரியும். சில நேரம் கறி பிடிக்கலாம், சில நேரம் நல்லா பிரகாசமாக எரிகிறதுனால அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வேளை தீவெட்டியில் கூடிய கண்ணாடி சூடாகலாம், என்ன வேணால் ஆகிட்டு போகுது. ஆனால் பிரகாசமாக எரியணும், வெளிச்சம் அதிகமாக வரணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீ இருக்குது, திரியும் இருக்குது, ஆனால் எண்ணெய் பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ எண்ணெய் பற்றாக்குறைன்னா அது நமக்கு எண்ணெய் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா பரிசுத்த ஆவியை தான் அடையாளப்படுத்துது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப அதிகமாக அதாவது ஜொலிக்கக்கூடிய அளவில் நம்ம தேவனோட வசித்தோம்னா அவருடைய பரிசுத்தாவி நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படும். அப்போ பரிசுத்தாவி நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எரிஞ்சால் போதும், மற்ற நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன், என் வேலையை பார்த்தா போதுங்க அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் சுடர் விடக்கூடிய பரிசுத்தாவியை அதிகமாக பெற்றிருக்கிறேன்னா, அல்லது நான் அந்த பரிசுத்தாவியை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எரிச்சா போதுங்க, மற்ற நேரத்தில் என்ன பண்ணுறேன், எரிஞ்சுதுன்னா அப்புறம் யார் கரண்ட் பில் கட்டுறது, எரிஞ்சுதுன்னா யாருங்க எண்ணெய் வாங்குறது, அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன் மற்ற நாள்கள்லாம். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா நல்லா கவனித்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் எரியிறோம், வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். கரெக்டாக இல்லைங்களா? மற்ற நேரங்களில் ப்ரேயர் எப்படி இருக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில்? மற்ற நேரங்களில் ஜெப ஊழியம் எப்படி இருக்குங்க? ஜெப ஊழியம்னா ஒரு வேளை நீங்கள் வேத வசனம் வாசிக்கிறது எப்படி இருக்குது? ஆனால் நம்ம தேவன்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம், உங்கள் சித்தம் செய்ய உலகத்தை நான் விட்டு வர்றேன். அப்போ சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலைங்களாமா? நம்மளே கீழ்ப்படியலை. நான் சொன்ன வார்த்தை நானே கீழ்ப்படியலை. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ கீழ்ப்படியலைன்னு என்ன அர்த்தம்? எங்கிட்ட பரிசுத்தாவி குறைஞ்சி போச்சு, அல்லது நானும் எரியறதில் கம்மியாக மந்தமாக எரிஞ்சிட்ருக்கிறேன். இப்போ மந்தமாக எரிஞ்சால் நானே புரிஞ்சுக்கலாம், நான் யாருங்க, புத்தி உள்ள கன்னிகை இல்லை. ஏன்னா என்கிட்ட நானே மந்தமாக தான் எரியிறேன். அப்போ மந்தமாக எரியிறேன்னா கண்டிப்பாக திடீர்னு மாவாளன் வரும்போது, அப்போ திரியை என்ன தான் டைட் பண்ணாலும் சரி, பரிசுத்தாவி வேணும்னு எண்ணெயை போய் தேடினாலும் சரி இருக்காது. மணவாளன் வர்றவனையும் என்னோடய எண்ணெய் போதாக்குறையாக இருக்காது, பற்றாக்குறையில் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒருவேளை நான் அனுதினமும் பற்றி எரிகிற நெருப்பாக, அக்கினியாக, ஒரு ஜீல்னா ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியத்தோடு, ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கும், ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். தேவனுக்காக நான் என்ன செய்யணும், தேவனுக்காக நான் இன்றைக்கி என்ன செய்யணும், தேவனுக்காக நான் அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும், தேவனுக்காக நான் இன்னொரு நிமிஷம் என்ன செய்யணும், இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கக்கூடியவங்க எப்படி எரிவாங்க, அனலாக பற்றி எரிவாங்க. அவங்கள பார்த்தாலே எப்படி இருக்கும், சத்தியம். அவங்கள பார்த்தாலே வேறு நல்லா இருக்கியாமா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. எப்படி இருக்காங்கன்னா, ஆவிக்குரிய விதத்தில் நல்லா படிச்சிங்களா சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா எப்படி படிச்சிருக்கிறீங்க, இது உங்களுக்கு சத்தியம், இந்த இது எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, இப்படி தானே அவங்க பேசுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்கிறோமா, பக்தி வைராக்கியமாக இருக்குமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கதவை விட்டு இறங்கின உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், என்னங்க சமைக்கிறது, என்னங்க பண்ணுறது, துவைக்கிறது, இன்றைக்கி நீங்கள் அதை பண்ணுறீங்களா, நாங்கள் இதை பண்ணோமா, இப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. அப்படியே நம்முடைய பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது? வைராக்கியமாக எரியுதா, இல்லை ரொம்ப மட்டமாக எரியுதா? மட்டம்னா எப்படிங்கன்னா, இங்கே வந்தால் மட்டும் பற்ற வச்சுட்டு போகும்போது அணைச்சிட்டு போகிற மாதிரி. யோசிச்சு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி தேவன் வரையும் போனாங்க. தங்களுக்காக ஒரு திரு சட்டத்தையே உருவாக்குனாங்க.
ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? இருக்கிற சட்டமே என்னங்க படிக்கவா முடியுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கிறது மந்தம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றைக்கி போன வாரம் என்ன பாடாத தலைப்பு? போன வாரம் சப்ஜெக்ட் தலைப்பு என்னங்க? மந்தம். போன வாரம் சப்ஜெக்ட் தலைப்பு என்னன்னு நம்ம மறந்து போயிட்டோம். தலைப்பு பாருங்கள், எடுத்தவரே கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி, ஓகே. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, மந்தமாயிடுறோம். இதை ஒரு வேளை நீங்கள் நிதானிச்சுட்டே இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாரம் ஃபுல்லாக தியானிச்சுட்டே இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? டக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ நம்ம தியானிக்கலை. இது வந்து நம்ம ஞாபக சக்தியில் இருந்ததை கொண்டு வந்துட்டீங்க, கரெக்டு தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் திரி மந்தமாக இருந்துட்டு இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? நம்ம யாரையும் குறை சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போன வாரம் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் நேரம் யோசிப்பேன். என்ன சப்ஜெக்ட்டு நான் தான் எடுத்தேன், ஆனால் எடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு நானும் யோசிப்பேன். அப்படின்னா என்ன விஷயம்னா, நான் மந்தமாக எரிந்து கொண்டிருக்கிறேன்னா என்னிடத்துல பரிசுத்தாவி குறைவுபட்டு கிடக்குது. ஆனால் ஒருவேளை நான் பற்றி எரிகிற நெருப்பாக நான் ஒரு வேளை இருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்குள்ள பக்தி வைராக்கி அதிகமாக காணப்படும். பக்தி வைராக்கி அதிகமாக காணப்படுற இடத்துல தான் அங்கே பிதாவாகிய தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள அதிகமாக நிலவிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்போ இந்த இது 5 பெண்களுக்கு மாத்திரம் இந்த கட்டளை கிடையாது. கேட்டதுக்காக அவங்களுக்கு மட்டும் கொடுன்னு நாங்கள் தேவன் சொல்லலை. என்ன பண்ணிட்டாரு? சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது கட்டளையாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாணமாக இருக்கணும். அப்படின்னா ஒருவேளை ஆண்கள் இல்லாத, வாரிசு இல்லாத பெண்கள் எல்லாருக்குமே இந்த சட்டத்தை அன்னைக்கு ஒரு நாள் மிர்சால் இவங்கெல்லாம் வந்து கேட்டு வாங்கினாங்களே, அதே மாதிரி எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைஞ்சது. அப்படின்னா இன்றைக்கி ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புன்னா, பரலோகத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்திட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காரா? யாருக்கு சொன்னார்? மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்குலாம் சொன்னாரான்னு தெரியல, எனக்கு தான் சொன்னார். உங்களுக்கு சொல்லியிருக்காரு. சூப்பர், அருமை. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னா அப்போ அதை யார் தான் கேட்டு வாங்கணும், கொடுக்கணும். உங்களுக்கு உரிமையை தேவன் கொடுத்துட்டார், ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த சட்டத்தை நீங்கள் தான் போராடி வாங்கணும். யார்கிட்ட போராடி வாங்கணும்னா, போய் உங்கள் மூப்பர்கிட்ட கேட்குறீங்கன்னு உங்களை சொல்லலை, போய் உங்கள் நியாயாதிபதிகள்கிட்ட கேளுங்கன்னு நான் சொல்லலை, மோசேட்ட போய் கேளுங்கன்னு நான் சொல்லலை. யார்கிட்ட போய் கேட்கணும்? உரிமை கொடுத்தவராகிய தேவன்கிட்ட போய் இந்த உரிமையை வாங்க. எந்த உரிமை? பரலோகத்தில் எனக்குன்னு ஒரு இடம் நீங்கள் தர்றேன்னு சொல்லியிருக்கீங்களா? வாக்குத்தத்தம் உங்கள் பையன் கொடுத்துட்டு போனாரா இல்லையா? தர்றீங்களா இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? அவரை மிரட்டக்கூடாது, கெஞ்சி அவற்றிருந்து நம்ம வாங்கணும். வாங்கினா தான், அதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். ஒருவேளை இங்கே உட்காந்துருக்கவங்க யாருக்குமே பரலோக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யாராவது இங்கே உட்காந்துருப்பீங்களா? அடுத்த நிமிஷம் இந்த சின்ன பண்ணுவோம் நம்ம, ஆனால் போப்பா நான் என் வேலையாவது பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம். பாருங்கள், அப்போ வந்திருக்கிற நோக்கம் சரியாக இருக்கணும்னா நமக்குள்ளே என்ன காணப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பற்றி எரிகிற அக்கினி, வாஞ்சை, உற்சாகம், இன்னும் சொன்னால் வைராக்கியம், இது எல்லாம் எனக்குள்ள எந்த அளவுக்கு பற்றி எரிகிறதோ அந்த அளவுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த அறைக்குள்ளாக பிரவேசிப்பேன். ஒருவேளை எனக்குள்ள அந்த பற்றி எரிகிற அக்கினி காணப்படவில்லை என்றால், ஒரு மந்தமாக எரிகிற ஒரு சுடராக நான் காணப்படுகிறேன் என்றால், ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேன் என்றால், ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்ல முடியாது, ஞாயிற்றுக்கிழமையில் அந்த 1 மணி நேரம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம்? என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம்? முதல் வேளை கறி வாங்குவோம், 2வது வேளை சமைப்போம், 3வது வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுவோமே, டிவி போடுவோமா இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு கொடுக்குறோமா, டிவி கொடுக்குறோமா? உண்மையை சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். நான் வந்து உங்களை நீங்களாம் கெட்டவங்க நான் நல்லவங்கன்னு சொல்ல வரல, நான் உங்களை விட மோசமானவன். யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம்? டிவிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுருக்குறோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ டிவிக்கு கொண்டு போய் நீங்கள் உங்கள் இது திருநெல்வேலி வந்ததும் தெரியும், இருங்க. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, நம்ம தேவனுக்கு ஞாயிற்றுக்கிழமையை கொடுக்குறோம் அப்படின்னு பேருக்கு தான் சொல்கிறோம். அது கூட இல்லை, மீறி போல் இந்த 1 hour கொடுக்குறோம்.
எவ்வளோ மணி நேரத்தில்? 7 நாள், வாரத்தில் 7 நாள். அந்த 7 நாளில் இன்ட்டு 24 மணி நேரம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை ஆகுதுங்க? ஒரு 25ன்னு வச்சோம்னா 25, 125, 160 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு. அந்த 160 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தான் கொடுத்துட்டுருக்குறோம். 160 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம்? 10 மணிலிருந்து 11 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆயிரும்? போதும் பிரதர், ரொம்ப அறுக்காதீங்க. மைண்ட் ஓடுதா இல்லைங்களா? உண்மையை சொல்லுங்கம்மா. அதாவது இல்லை பிரதர் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் மனசுக்குள்ளே என்னென்னா முடிங்க பிரதர், ஏன் பிரதர் யோசனை வருதா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும், பற்றி எரிக்கிற வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருந்தோம்? ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேசிக் கிளாஸ் கேட்டு நீங்கள் முதல்ல சத்தியத்துக்குள்ளே வரும்போது எவ்வளோ நேரம் வந்து கேட்டிருப்பீங்க? 3 மணி நேரம். கம்மியாக சொல்கிறாரு, 5 மணி நேரம், 6 மணி நேரம் வந்த கணக்கெல்லாம் இருக்குது. நைட்டு பூரா வந்த கணக்கெல்லாம் இருக்குது. இரவு போனதே தெரியாமல் விடிஞ்ச கணக்கெல்லாம் இருக்குது. அப்படிலாம் கேட்டுருந்தோம். அன்னைக்கு இருந்து ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு? சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சை என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள், இப்போ நான் ஒரு பாடம் இன்றைக்கி எடுக்கிறேன், இதே பாடத்தை அடுத்த வாரம் வந்து எடுத்தேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எடுத்ததையே எம்பார் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் தேவன் வந்து நான் இன்னும் திருந்தலைன்னு திருப்பி அதே படத்தை கொடுத்துருக்காரு, நம்ம என்னைக்காக யோசிச்சிருக்கோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பற்றி எரிகிற அக்கினி நமக்குள் காணப்படணும். நமக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கெட்டியாக பிடிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படணும். அந்த வைராக்கியம் இருந்தால் தான் ஒரு தேசத்துக்கு விரோதமான இஸ்ரேல் தேசமே இங்கே எதிர்த்து நிற்குது. பெண்கள்லாம் போய் நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு கிடைக்குமா, பேசாமல் உட்காருங்கன்னு ஒரு வேளை யாராவது சொல்லியிருப்பாங்களா இல்லைங்களா? அவங்கள மீறி இப்போ யார் முன்னாடி போய் நிற்கிறாங்க? மூப்பர்கள் முன்னாடி. இந்த பெண்கள் போய் நிற்க முடியுமா? நின்றுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நியாயாதிபதிகள் முன்னாடி நின்றுருக்குறாங்க, மோசே முன்னாடி நின்றுருக்குறாங்க. இப்போ தேவனுடைய பார்வையில் தேவன் கண்டிப்பாக அவங்களுடைய மனசை ஒரு நிமிஷமாக பார்த்துட்டு பார மாட்டாரா? அந்த பெண்கள் நல்ல நோக்கத்தில் வந்திருக்காங்களா இல்லை தீமையான நோக்கத்தில் வந்திருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போற மாட்டாரா? இப்போ கோராக்கு வந்து அவருடைய கூட்டத்தை பார்த்துருப்பாரா இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே என்ன நோக்கத்துக்காக இந்த 5 பேர் வந்திருக்காங்கன்னு அங்கே தேவன் பார்த்து அவங்களுக்குரிய கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுத்துருக்காரா இல்லைங்களா? அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ தேவன் முன்னாடி நின்று வைராக்கியமாக அவங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு வைராக்கியம் தேவையா வேண்டாம்? எந்த அளவுக்கு இப்போ நம்ம வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள், மில்கால், திர்சால், இந்த மாதிரி 5 பேர் பார்த்தோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வைராக்கியம் காணப்பட்டுச்சோ, ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளாக அவங்க எப்படி தேவனுக்கு முன்பாக வைராக்கியம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். வைராக்கியம் இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? சபை வாய்ப்பு கிடைக்கும். வைராக்கியம் இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்து ஊர், இந்த ஊரில் நிறைய சபைகள் இருக்கா இல்லைங்களா? கிறிஸ்தவ சபைகள். அவங்களும் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க, ஆராதிக்கிறாங்க, கத்துறாங்க, எல்லாம் பாடி முடித்து ஓடி முடித்து கடைசியில் வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் பழைய வளைய மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறக்கும் நம்ம நடந்துக்கிறக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? என்ன இருக்குங்க? அவங்க சத்தியம் அதெல்லாம் விடுங்க. கேட்டால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் அருமையான சத்தியத்தை கேட்குறோம், நீங்கள் வாங்கன்னுபாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நம்மளுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா சத்தியம் அவங்க பார்வையில் அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. நம்முடைய பார்வையில் நம்ம படிக்கிறதா சத்தியம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேண்டியது என்னென்னா இந்த ஜீல், பக்தி, வைராக்கியம், தேவனுக்காக நான் நிற்பேன், தேவனுக்காக நான் இழப்பேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு நம்ம இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் அவரும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். இந்த இழப்பு, நம்ம இந்த உலகத்தை இழந்தால் தான் தேவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது சபைக்கான ஒரு மிகப்பெரிய தகுதி. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இழக்கலைன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர், அப்போ இலக்கணம்னா நமக்குள்ளே என்ன காணப்படும்னா ஒரு பக்தி, வைராக்கியம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ரோட்டில் பிச்சைக்காரங்க போகிறாங்களா இல்லைங்க? டெய்லி நம்ம வீட்டுக்கு எதிராக எத்தனை பேர் போகிறாங்க? நிறைய பேர் போகிறாங்க. நம்ம காசு எவ்வளோ போடுறோம்? போட மாட்டோம். டெய்லி போகிறவங்கள எதுக்கு நம்ம போடுறோம்? கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் அதே ஒரு வேளை நம்ம ஒரு அனுதாபத்தோட, இரக்கத்தோடு அவங்கள பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? நம்மளே போய் ஆட்டோமேட்டிக்காக ஜோப்பில் இருந்து
ஏதோ ₹1 ₹10 ₹5 நம்மளால் முடிஞ்சது கொடுப்போமா மாட்டோமா? அப்போ அந்த இரக்கம்ங்கிற மைண்டு இருந்தால் தான் அந்த பரிவாக நம்ம பணத்தை என்ன பண்ணுவோம், காணிக்க அவங்களுக்கு கொடுப்போம், பிச்சை இடுவோம். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட மன உறுதி, அந்த பக்தி வைராக்கியம் இல்லைன்னா தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்வோமா? பக்தி வைராக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது செய்வோமா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு அறுவடை வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அறுவடை வேலை அது யார் வீட்டு வேலை? நம்ம வீட்டு வேலையெல்லாம் கிடையாது, தேவனுடைய வேலை, தேவனுடைய அறுவடை. அவர் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்வதற்காக குடும்பத்தில் ஆட்களை சேர்த்ததுக்காக அவர் செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய குடும்பமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதலாளாக போய் நிற்பீங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஒருவேளை நீங்கள் அவருடைய குடும்பமாக இல்லைன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, என்னை தான் கூப்பிடல, அப்புறம் நான் ஏன் போகணும்? புரியுதா இல்லைங்களா? கரெக்டாக? இது யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். தேவனுடைய குடும்பத்தில் நான் இருந்தேன்னா இது என் குடும்பம்னு நினச்சி உள்ளே போவேன், வேலை செய்ய போவேன். ஆனால் நான் இது என் குடும்பம்னு நான் நினைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகாது? என்னை கூப்பிடலை, என்னை அழைக்கலை, நேரில் வந்து பேசலை, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம்? தட்டி கழிக்கிறதுக்கு அடைய காரணங்களே அங்கே நம்ம சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா மறுபடியும் சொல்கிறோம், இந்த பாடம் என்னதான் அப்படின்னா, இந்த 5 கன்னிகைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, அவங்க வைத்திருந்த பக்தி வைராக்கியம், அது மட்டும் இல்லை, அவங்க வச்சிருந்த தேவன் கொடுத்திருந்த வாக்குறுதிகள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. தேவன் கொடுத்திருந்த வாக்குறுதிகள் மேலே நம்பிக்கை. என்ன வாக்குறுதி? வாக்களிக்கப்பட்ட கானான் அப்படிங்கிற விஷயத்தின் மேலே உறுதியாக நம்பினாங்க. அதனால தான் போய் போராடி தங்களுக்கு ஒரு இடத்த, இன்னும் இடம் அவங்களுக்கு கிடச்சிருச்சா? இல்லை. வாக்களிக்கப்பட்ட கானானில் இப்போ யார் தான் இதை போய் நடத்தணும்? யோசுவா தான் அந்த பிரித்து கொடுக்கணும் அந்த 5 பேர்த்துக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி போராடுற வேலை யாருக்கு இருக்குது? இந்த 5 பேர் போராடி தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டிருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள். அப்படின்னா இன்றைக்கி அவங்க மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு தரேன்னு சொல்லிட்டார்? உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா? உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா? இல்லை உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா உனக்கு நான் பரலோகத்தில் இடம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா? நேரில் வந்து சொன்னாரா? வசனத்தை படிக்கிறீங்க, வசனம் படிக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு நினைக்கிறோம், வசனத்தை விசுவசிக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் சொன்னாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்கிறது புரியுதுன்னு இல்லைங்களா? அதாவது இப்போ நீங்கள் தான் அது எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கெஞ்சி பிடுங்கணுங்க தேவன்கிட்ட. கரெக்டாக இல்லைங்களா? எனக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது எனக்குன்னு நான் நம்பிட்டேன், எனக்குன்னு நீங்கள் தந்து தான் ஆகணும்னு நீங்கள் யார்கிட்ட போய் நிற்கணும்? அதுதான் தர்றேன்ட்டார்ல, கொடுப்பாரு போங்க அப்படின்னு இந்த பூமிக்குரிய சொத்து மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாது. நம்மளுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கிரீடத்தை பற்றி கொண்டு ஓடுறவங்க நம்மளுக்கு முன்னாடி ஓடி போய் என்ன பண்ணிடுவாங்க? ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், 2000 வருஷமாக இன்றைக்கி வரையும் கிரீடம் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஓடுறாங்க. இன்றைக்கி ஓடுறாங்களா, நடக்கிறாங்களா, தவக்கிறாங்களா தெரியல. அதனால தான் இவ்வளவு காலப்பகுதி தேவன் அனுமதித்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நம்ம இன்னும் வைராக்கியத்தோடு ஓடினோம்னா, அந்த பரிசை பெற்றுக்கொண்டுட்டோம்னா, ஒருவேளை கடைசி ஒரே ஒரு கோப்பை தான் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த கோப்பைக்காக தான் நம்ம எல்லோரும் ஓடிட்டு இருக்கோம்னா எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் பார்வையில் என்னப்பா ஓட சொன்னால் எல்லாம் தவந்து போகிறாங்க. பாருங்கள், அதுவும் 1 மணி நேரம் தான் ஓடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? வேறு பாதைகளில் ஓடிடுறாங்க. மைதானத்தில் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ட்ராக்கில் தான் ஓடணும். நீங்கள் வளைஞ்சு பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கு, இந்த ட்ராக்கு, அந்த ட்ராக்குன்னு ஓடினீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? டிஸ்குவாலிஃபைடு. நீங்கள் என்ன பண்ணப்படுறீங்க? அதுலேருந்து வெளியில் துரத்தப்படுறீங்க. இந்த மாதிரி தேவன் நினைப்பாரா மாட்டாரா? ஆனால் நம்முடைய ஓட்டம் எப்படி தான் இருக்குது? கொஞ்சம் 1 மணி நேரம் ஓடுவோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஓவராக இந்த சப்ஜெக்ட் அறுத்துட்டாரு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வந்து எங்கே விட்டோமோ அந்த இடத்துல கொஞ்சம் ஓடுவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி பாடம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் தேவன் நம்ம கொடுக்கல, என்ன பண்ணலாம்? மறுபடியும் வீட்டில் வந்து டயர்டில் வந்து டிவியை போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா என்ன ஆயிருங்க? என்ன ஓடணும், எதுக்கு ஓடணுங்கிற அந்த இது எல்லாமே என்ன ஆயிரும்? வீணாக போயிடும். உண்மையாக இல்லைங்களா? நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் திரும்ப இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னென்னா, பக்தி வைராக்கியம் வேணும்.
தேவன் கொடுத்த வாக்குறுதிகள் மேலே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கைகள் வேணும். நீங்கள் தயவுசெய்து உட்காந்துக்கிட்டே இல்லாமல் எந்திரிச்சு ஓடுறவங்களா இருக்கணும். எப்போ ஓடுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஓடுறவங்க கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 11 மட்டும் ஓடுறவங்க கிடையாது, ஃபுல் டே ஓடணும். வேறு ஏதாவது நீங்கள் அறுவடை வேலைகள் செய்ய முடியுமா? உங்களால் இன்னொரு சகோதரிக்கு சத்தியம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு யாராவது உங்களுடைய சகோதரனுக்கு நண்பர்களுக்கு சத்தியம் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை மற்றவங்களுக்கு எடுத்துருக்கிறீங்களா? இதுவரை என்ன செஞ்சுருக்கிறீங்க தேவனுக்காக? நீங்கள் என்ன முயற்சி செஞ்சுருக்கிறீங்க? உங்களுடைய ஊழியம் என்னது? உலகெங்கும் போய் நற்செய்தியே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? சொந்தக்காரங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்களை அடித்தே வீட்டை விட்டு துரத்துறாலும் பரவாயில்லன்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லியிருக்கீங்களா? சத்தியம் சொல்கிறது தானே நம்மளுக்கு கடமை, அதுதானே நம்மளுடைய ஊழியம், அதுக்காக தானே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் அதையும் விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டிங்கன்னா அநேக நேரங்களில் தவறி போயிடுறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்கள், இந்த 5 கன்னிகைகள் மூலமாக நாம் ஒரு ஜீல், அந்த ஒரு அதை எப்படின்னா பற்றி எரிகிற அக்கினியான ஒரு மனநிலையோட தேவனத்தில் போராடி அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுங்கிறதா இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, மீண்டும் நம்ம வசனம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனது சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு தர வேண்டும். கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒரு நியமம். அது ஒரு ஸ்பெஷல் லா, புதுசாக விசேஷமாக உள்ள சேர்க்கப்பட்ட ஒரு சட்டம் தேவனால் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சட்டம் வேற எங்கேயாவது பயன்படுச்சா? நமக்கு ஈஸியாக எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சட்டம் பழைய ஏற்பாட்டிலையோ புதிய ஏற்பாட்டிலையோ எங்கேயாவது பயன்படுச்சுங்களா? சரி, க்ளூ தர்றேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறதே இந்த சட்டம் தான். ஏசா யாக்கோவா? இல்லைங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு இணைக்கிறவர் யாருங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அம்மா யாருங்க? மரியாள். மரியாள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா பேர் ஏலி. நீங்கள் பாருங்கள், மார்க்குலேயும் பாருங்கள், அங்கே லூக்காலையும் பாருங்கள், 2 வகையான கால அட்டவணைகள் வரும். அதாவது ஆதாமிலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு 2 கால அட்டவணைகள் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாவீதின் வழியாக வரும், இன்னொன்று நாத்தான் வழியாக வரும். பாருங்கள், அதில் பார்த்துட்டிங்கன்னா ஏலிக்கு புத்திரன் இல்லாதிருந்தால், ஏலிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரத்தில், அவருக்கு புத்திரன் இல்லைன்னா அவங்க அம்மா பேர், அவங்க பொண்ணு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேரி, மரியா. இந்த மரியாவுக்கு இப்போ அந்த புத்திர உரிமை கிடைக்கும் போது தான் நீங்கள் அங்கே காட்டப்படக்கூடிய அந்த கோத்திர அட்டவணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரத்தின் அடிப்படையில், அதாவது யோசேப்பினுடைய வழியிலையும் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருவார், மற்றும் மரியாளினுடைய கோத்திர வரிசையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் வருவார்னா யூதா கோத்திரத்தில் வருவார். இப்படி தான் அங்கே பிதாவாய் தேவன் அங்கே அழகாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அங்கே டிசைன் பண்ணியிருக்கிறார். பாருங்கள், அங்கே இந்த 5 ஸ்திரீகள் கேட்ட கேள்விக்கு யாருக்கு வந்து அந்த பலன் அடையுது? மரியாளுக்கு வந்து அந்த பலன் கிடைக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அந்த பலன் கிடைக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். பாருங்க, நம்மளுக்கு எல்லாமே திருஷ்டாந்தங்களாக அவங்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இருக்குன்னா, இன்றைக்கி இந்த ஒரு எச்சரிப்பின் பாடம் எதுக்குன்னா, பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு அப்படியே மறந்து போகிறவங்களா இருக்காதீங்க. வைராக்கியமாக தேவனுக்காக எழுந்து ஓடக்கூடிய 5 புத்தியுள்ள கன்னிகளாக மாறுங்கிறத இந்த பாடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய. ஏன்னா இந்த புத்தியுள்ள கன்னிகளாக இருந்தால் தான் நம்ம முழுமையாக அர்ப்பணிப்பு செய்யப்பட்டவர்கள் தேவன் பார்வையில். ஒருவேளை நம்ம இல்லைங்க சொன்னார், நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே மறந்து போச்சுன்னு நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை என்னாகுமாமா? உலகத்தின் மயக்கங்கள் கவலைகள் வந்து நெருக்கின உடனே அந்த வசனம் என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லாமல் போயிடுமா?
இப்போ உங்கள்கிட்ட முள் தான் ஜாஸ்தி இருக்கா இல்லை விதை ஜாஸ்தியாக இருக்கானுங்கிறத நீங்கள் தான் செஞ்சு காமிக்கணும். விதை இருந்துச்சுன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இடத்துல என்ன ஆகும்னா 30, 60, 100 பலன் கொடுக்கப்படும். ஆனால் ஒருவேளை உங்கள் இடத்துல முட்கள் தான் நிறையா இருக்குது அல்லது பாறை போன்ற நிலமாக இருக்குன்னா, தண்ணியே இல்லை உள்ள, இல்லை முட்கள் தான் இருக்குன்னா, உலக கவலைகள் தான் அதிகமாக இருக்குன்னா, கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சத்தியம் அங்கே வளராது. நீங்கள் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நம்ம இருப்போம். அப்படின்னா நம்ம ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க மாட்டோம். சபைக்குரிய வாய்ப்பு நமக்கு இல்லைங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக நம்மை நாமே என்ன பண்ணிட்டோம், நிதானித்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஆதார வசனத்தை வாசி இந்த பாடத்தை முடிக்கலாம். வாசிங்க. மார்க்கு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க்கு 17:20. சரி, மன்னிக்கும் மத்தேயு 17:20. 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நேரடியானா பக்கத்தில் ஏதாவது மலை இருக்குங்களா, சென்னி மலை இருக்கா, அதை வந்து என்ன பண்ணலாம், நகர்த்தி கொண்டு போய் இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி ஈரோடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இன்னையிலிருந்து அதை பார்த்து போன்னு துரத்திக்கிட்டே இருந்தோம்னா அது போயிடுமா? அப்படி இங்கே சொல்லலை. எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போவுமே பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓமை பாஷையில் பேசுவார். ஓமை, அடையாள பாஷை, இப்படிலாம் பேசுவார். அப்படின்னா மலைகள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா ராஜ்யங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறதுக்கு கூட என்ன ஜெபிக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்காருன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. இதுதான் நம்ம கேட்கக்கூடிய ஜெபமாக கூட இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு வேளை நம்ம இந்த மலையை பார்த்து சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, இந்த ராஜ்யம் சீக்கிரமாக அகன்று போட்டும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் அதிகமாக பிரஸ்தாபமாகட்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஜெபமாகவும் நம்முடைய வார்த்தையாகவும் இருக்கணுங்கிறது தான் இங்கே சொல்கிறார். அப்படின்னா இந்த ராஜ்யம் அழியணும், போகட்டும், ஒழியட்டும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும், விசுவாசம் வேணும். என்ன விசுவாசம் வேணும்னா தேவனுடைய ராஜ்யம் கண்டிப்பாக வருங்கிற விசுவாசம் வேணும். பாருங்க, அந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் விசுவாசத்தில் கேட்டாங்களா இல்லைங்களா, உறுதியாக இருந்தாங்களா இல்லைங்களா? எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் கண்டிப்பாக கிடைக்கும், அது கிடைக்கிறத எங்களுக்கு அந்த பங்கு வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்த மாதிரி நாம் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். என்ன விசுவாசம்னா, இந்த ராஜ்யம் ஒழிஞ்சு போகணுங்கிற ஒரு, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக இந்த பூமியில் உண்டாகணுங்கிற ஒரு வைராக்கியம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும். அப்படி காணப்பட்டுச்சுன்னா சீக்கிரமாக இந்த ராஜ்யம் ஒழிந்து போகுங்கிறது தான் இங்கே இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இதுதான் இன்றைக்கி நம்ம பாடத்தில் கடைசியாக பார்க்குறோம். உங்களால் கூடாத காரியம், நீங்கள் நினச்சா சபை வாய்ப்புக்கு கடந்து போகலாம், நீங்கள் நினச்சா சபை வாய்ப்பு போகலாம், நீங்கள் நினச்சா சபை வாய்ப்பு போகலாம். உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை. ஆனால் முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும். விசுவாசம் வச்சாதான் ராஜ்யம் நகரும். உங்களுக்குள்ள முயற்சி அவசியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்படின்னா இப்படியே கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குரிய ஒரு உற்சாகத்தோட இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், தேவனுக்காக நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதன்படி நான் வாழ்கிறதுக்கு உற்சாகமாக நடக்க போகிறேங்கிற வைராக்கியத்தோடு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த பரலோக வாய்ப்பை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பொறுமையை கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே மட்டுமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.